மாற்றங்களின் நாட்கள், முன் குறிக்கப்பட்ட நாட்கள். அந்த நாட்கள் எப்பொழுது வரும்? தேவன் என்னை குறித்து, என் வாழ்வை குறித்து, என்னுடைய எதிர்காலங்களை குறித்து எனக்கென்று அவர் முன் குறித்து இருக்கிறதான அந்த நாட்கள் என்றைக்கு என்னை சந்திக்கும்? போராட்டத்தின் நாட்கள் எப்பொழுது கடந்து போகும்? இந்த போராட்டமான சூழல்கள் என்றைக்கு மாறி போகும்? ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிற போது இந்த வேத வசனம் சொல்லுகிறது, எல்லா சூழல்களை தாண்டி கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்விலும் நாம் இப்படி அநேக நேரங்களிலே கேட்கிறோம். என்னோடு கூட சங்கீதங்களின் புத்தகம் 13ஆம் சங்கீதத்தை கவனியுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எது வரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? பாருங்க, அந்த 6 வசனங்களிலே ஒன்றன் பின் ஒன்றாக கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறான். ஆண்டவரே, எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எப்படியே தான் போகுமா? போராட்டங்களோடு கூட, குறைவுகளோடு கூட, நெருக்கத்தோடு கூட நான் கடந்து போக வேண்டுமா? இதுதான் என் வாழ்க்கையா? எது வரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? சொல்லுகிறான் அவனுடைய வார்த்தைகள், சொல்லுகிறான் அந்த வார்த்தைகள் பாருங்க, எதுவரைக்கும் சஞ்சலப்படுவேன், எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே நான் அப்படியே கலங்கி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி ஒன்றன் பின் ஒன்றாய் கேட்கிறான். ஒவ்வொரு நாளும் நாம் அப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவரே, எப்போ இதெல்லாம் மாறும்? எப்போ மாற்றங்கள் வரும்? எது வரைக்கும் சொல்லுகிறான், எது வரைக்கும் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? என்னை பாரும் ஆண்டவரே, என் போராட்டத்தை பாரும், என் ஜெபத்தை கேளும். என் சத்ரு என்ன செய்யக்கூடாது? என்னை மேற்கொண்டுன்னு சொல்லக்கூடாது, நான் தள்ளாடக்கூடாது. அவனுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனிடத்திலே வந்து பேசுகிற போது இவைகளிலே நான் மாற்றங்களை எதிர்பார்க்கிறேன். அந்த சங்கீதம் முழுவதும் நீங்க வாசிக்கிற போது 6 வசனங்கள் தான், அநேக கேள்விகள். எப்போ மாற்றம் வரும்? எப்போ சத்ரு விலகி போவான்? எப்போ சத்ரு மேலே எனக்கு ஜெயம் உண்டாகும்? எப்போ நான் ஆசீர்வாதமா இருப்பேன்? எப்போ என் ஜபத்துக்கு பதில் வரும்? அநேக கேள்விகளை கேட்கிறவன் 5வது வசனத்தில் சொல்லுகிறான், உங்க கிருபை என்ன செய்யும்? நான் சொல்றேன், ஆண்டவரே, உங்க கிருபையை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் பாருங்க, நீங்க தேவனுடைய கிருபையை நம்பி தேவனிடத்துல காத்திருக்கிற போது அதுக்கான பதில அவனே சொல்லுகிறான். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாருங்களேன். நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் அநேக கேள்விகளோடு கூட இருக்கிற போது வேதம் சொல்லுகிறது, மாற்றங்கள் நிகழும். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே எதை செய்வாரா? மாற்றங்களை கொண்டு வருவார். இருக்கிற நிலைமையிலே வாட நாம் என்ன செய்யவில்லை? அழைக்கப்படவில்லை.